வணக்கம். தேர்தல் முடிஞ்சு வழக்கம் போல சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணா விஜய் பற்றிய கன்டென்ட்ல தான் நெறைய இருக்கு. இதில ஒண்ணும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க, விஜய்க்கு ஆதரவா இருக்கிறவங்க சில பேர்கிட்ட நான் பேச்சு குடுத்து பார்த்தேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு. வழக்கம் போல எல்லாரும் அந்த விஜய் ஆதரவாளர்கள் சொல்றது தான். அவ்வளோ பெரிய கேரியரோட உச்சத்த விட்டுட்டு வராரு. புதுசா வரவங்களுக்கு ஒரு நம்ம வாய்ப்பு குடுக்கணும். திருப்பி திருப்பி இவங்களே ஆண்டுட்டு இருந்தா எப்படி? அவரு புதுசா ஒரு வாய்ப்பு குடுத்தா தானே அவர் என்ன பண்றாருன்னு தெரியும். இது மாரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அத தாண்டி அரசியல் விழிப்புணர்வு அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள்ட்ட பேச முடியாது. இத பத்தி நம்ம கேள்வி கேட்டோம்னா, நம்ம ஆர்கியூமெண்ட்ல போய் நம்ம தான் மாட்டிக்குவோம். அதனால ஆர்கியூமெண்ட்லாம் பண்ற அளவுக்கு இல்ல. இந்த காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மேலோட்டமான காரணங்களா தான் நான் பார்க்குறேன். அத தாண்டி இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, இவங்க விஜய் படங்கள வந்து தொடர்ச்சியா பார்த்து, அந்த ஹீரோ இமேஜ்ங்கிறது வந்து இவங்க எமோஷனலா அது பிடிக்கும். அந்த ஒரு ஹீரோங்கிறவர வந்து அந்த விஜய்ங்கிறவர பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒண்ணு தான் இவங்களுடைய மைண்ட்ல இருக்கு. இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நம்ம ஹீரோக்காக அப்படிங்கிறதுனால என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரு அரசியலுக்கு வந்துட்டாரு. உடனே அவருக்கு ஓட்டு போட்டு அவர ஜெயிக்க வச்சு, அவர முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி, இது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கே தவிர, அத தாண்டி வேற எதுவும் இல்ல. நான் பார்த்த வரைக்கும். இப்ப இது வந்து ஒரு ஆபத்தான மனநிலை. ஏன்னா, இது சின்னவங்க மட்டும் இல்ல. பெரியவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க பல பேர்ட்ட வந்து இந்த மாரியான ஒரு மனநிலை இருக்கு. இதில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, அரசியல் புரிதல்ங்கிறது வந்து ஒரு பெரிய தப்பு கிடையாது. அத வந்து கூட நம்ம ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஆனா, சினிமா வாழ்க்கைக்கும், நிஜ வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் கூட இவங்களுக்கு வந்து புரியாம இருக்கிறது தான் ரொம்ப திகைப்பா இருக்கு. ஒரு ஹீரோ வந்து சினிமால என்னென்னலாம் பண்ணுவாரோ, அதெல்லாம் நிஜ வாழ்க்கையிலும் அவர் பண்ணுவாரு அப்படின்னு, அவங்க அந்த படங்கள்லாம் பார்த்து, பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளேயே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயமா நான் பார்க்குறேன். இத தவிர அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே இல்ல. இப்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், இந்த விஜய்க்கு ஆதரவா இருக்கிறவங்களுடைய மனநிலை எல்லாமே இதே மாரி தான் இருக்கு. அவங்க வந்து சாக்கு போக்கா இந்த மாரி விஷயங்கள சொல்றாங்களே தவிர, இது மட்டும் தான் அவங்களோட அந்த கோர் எலிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. இந்த மாரி விஷயங்கள் வந்து நல்லதா தமிழக அரசியலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சுத்தமா நல்லதில்ல. அரசியல் விழிப்புணர்வு இல்லாம ஓட்டு போடுறதுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதுவும் இவ்வளோ பெரிய மாஸா ஒரு கூட்டம் வந்து இருக்கிறது வந்து நல்லதே கிடையாது. இது யாராவது ஒரு சைக்காலஜிக்கலா அவங்கள அப்ரோச் பண்ணி, மாஸா ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அது மாரி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அது வல்லுனர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.